ஃப்ரெண்ட்ஸ், நான் கருப்பு கவுனி அரிசி 2 டம்ளர், இட்லி அரிசி 1/2 டம்ளர், உளுந்து 1 ஸ்பூன் போட்டு 1/2 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சு இப்போ அரைச்சிருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம குழிப்பணியாரமும் தோசையும் ஊற்றிக்கலாம். இப்போ கருப்பு கவுனி அரிசி அரைச்சி புளிக்க வச்சாச்சு. இப்போ ஒரு 6 மணி நேரம் கழிச்சு நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கவுனி அரிசி மாவு அரைச்சோம். இப்போ நான் 2 பாத்திரத்தில் இது வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். இது வெங்காயம் தாளித்து விடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். இப்போ வெடிக்குது. இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி இலை, வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடுறேன். நம்ம இனிப்பு பணியாரம் ஊற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுப்போம். சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா கீழே கருகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இனிப்பு குழி பணியாரம் கருப்பு கவுனிஸில் செஞ்சாச்சு. நான் அடுத்தது கார பணியாரம் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம அதே போல் 1 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம்.